ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் இருக்குது. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ், ஒரு சாதா ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் இப்போ கம்மியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால, அதோட குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்களோடையும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 4, 5 ப்ளவுஸஸ்க்கு மேலே மட்டும் நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து அப்படியே கட்டிங் போட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ என்னன்னு தெரியல, இந்த சம்மர் தொடங்குனதுக்கப்புறமே சரியான ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்குது. ஒரு வேலை செய்கிறது அப்படின்னாவே அந்த சுறுசுறுப்பே இருக்க மாட்டேங்குது. க முதலையெல்லாம் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு 9 மணிக்கெல்லாமே நான் வந்து சாப்பாட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சிருவேன். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, நான் வந்து அந்த சாப்பாட்டு வேலை செய்கிறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதுக்கப்புறமே வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே வந்து செஞ்சுட்டு ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப இன்னுமே டைம் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண தொடங்குனதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக டைமே இருக்கிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறதே வந்து நமக்கு இருக்கவே முடியாது. ஒரு வேளை சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கா, ஒரு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியலை. பேசிக்காவே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்பயுமே வந்து நான் ஒரு சோம்பேறி மாரி தான் இருப்பேன். இருந்தாலுமே வந்து என்னை நானே தான் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து யாருமே வந்து மோட்டிவேட் பண்ணறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்மளோட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவோம். அது மாரி தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப டல்லாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நினைக்க தோணும். என்னென்ன மாரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு வந்து வேலை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே வந்து செட் ஆகலை. ஆரம்பத்தில் அவங்க செஞ்சுட்டு இருந்தது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும். கார்மெண்ட்ஸில் வந்து பீஸ் ரேட்டுக்கு சிங்கர் வந்து தைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேட்லாக்கு, ஓவர்லாக்கு இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண தெரியும். கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் வயசு ஆக ஆக ரொம்ப நேரம் வந்து மிஷினில் உட்காந்து தைக்க முடியறதில்ல. ரொம்ப பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இது எல்லாமே வந்து வந்துடுது. அதனால் வந்து அந்த வேலையை வந்து அவங்க விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேறு எங்கெல்லாம் வேலையை பார்க்கலாமா அப்படின்னு வந்து பார்க்குறப்ப நிறையா இடத்துக்கு வேலைக்கு போய் கேட்டிருக்கிறாங்க. டெய்லியுமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எங்கே வேலைக்கு போனேன், என்கிட்டயுமே வந்து சொல்லுவாங்க, ஏதாவது வந்து வேலை இருந்தால் சொல்லு சங்கவி, கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து நானும் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொன்னேன். நான் என்ன எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் அப்படின்னா, அம்மா ஸ்டிச் பண்ண தான் தெரியல, வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி போட்டு நிறைய பேர் வந்து இப்போ தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா அந்த துண்டு அப்புறம் அந்த மாதிரி பீசஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ஒன்று வாங்கிட்டு வரலாம். இல்லைன்னா அவங்களே வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம்ல, வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஏதாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி நம்ம வேலைக்கே போகலாம், திருப்பி தைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தாங்க. 2, 3 கடைக்கு வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. காஃபி ஷாப் போய் கேட்டிருந்தாங்களா, காலையில் 7 to ஈவினிங் 7 வரையும் அப்படிங்கிறாங்க. சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7,000 அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. 200 ஒரு நாளைக்கு 200 200 சில்லற அந்த மாதிரி தான் வந்து வருது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் போய் கேட்டிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பூவெல்லாம் அளந்து கொடுக்குற வேலை, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து பூ வந்திருக்கு கணக்கு பார்க்கணும் இல்லைங்களா, அந்த ஒர்க்குக்கு ஒரு 8,500 கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அங்கேயுமே வந்து 12 ஹவர்ஸ் வந்து ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதிகமாக லீவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வேலைக்கு போகிறப்ப. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்மளோட தொழில் வந்து எவ்வளவோ பரவாயில்லை. எங்கள் அம்மா பல தடவை வந்து சொல்லியிருக்காங்க, உன்ன மாதிரி நானும் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கற்றுருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி நான் தைக்க பழகினதுக்கு பதிலாக இந்த மாதிரி தைக்க பழகியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வீட்டோட நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ரொம்பவே வந்து
எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி தான். அவ்வளோ அளவுக்கு வந்து நான் இதா வந்து இருந்தது கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே எங்க அம்மா வந்து வேலைக்கு போய்க்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்னாலயும் பார்த்தீங்கன்னா, என்னால எங்க அம்மாவுக்கு என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து அப்பாவுமே வந்து கொஞ்சம் அவருமே வந்து எப்படி சொல்றதுன்னா, அவருக்கு கொஞ்சம் இந்த கை, கால்லாம் வந்து சரியா வராது. அவரு கொஞ்சம் ஆரம்பத்திலேயே ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரியா இந்த கை, கால்லாம் வராதனால, அவரும் வந்து மேற்கொண்டு எந்த ஒரு வேலைக்குமே வந்து அவருனால போகவும் முடியல. இப்ப அவங்க 2 பேத்துக்கும் தம்பி ஒருத்தன் இருக்கான். அவனையும் வந்து அவனோட லைஃப் பார்க்குறக்கே அவனுக்கும் சரியா போயிருது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் சம்பாரிச்சு எந்த ஒரு செலவுமே வந்து பண்ண முடியாது. எனக்கு அதுதான் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அம்மா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே வந்து எங்க அம்மாவ நான் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்லல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு அந்த வேலைக்குன்னு ஒரு அங்கீகாரமும் வந்து கிடைச்சது கிடையாது. அ எப்படி இருந்தாலும் நம்மளோட ஒரு தொழில் அப்படின்னா, நம்மளோட சொந்த தொழில் அப்படிங்கிறது வேற. ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவே நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நம்ம தைச்சு குடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து வேற. அப்ப அங்க போம்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வேலையாள் மாரி தான் நம்ம வந்து போக முடியும். இதுவே நம்ம தொழில் எப்படின்னா, நம்ம ஒரு ஓனர் அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து இருக்க முடியும். ஒரு சின்ன ஒரு தொழிலா இருந்தா அந்த தொழிலுக்கு அவங்க தான் வந்து ஓனரு. அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே நான் நினைப்பேன். அப்படி நினைக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம அம்மா இன்னமும் இந்த வயசுல இவ்வளோ நல்லா வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம வந்து நமக்கு என்ன வயசாச்சு, இந்த வயசுலயே வந்து இப்படி நம்ம சோம்பேறித்தனமா இருக்கிறோம். எந்த ஒரு சுறுசுறுப்பே இல்லாம இருக்கிறோம். நிஜமாலுமே நெறைய பேத்துக்கு வந்து அவங்க அம்மாவ நீங்க நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து தெரியும். எங்க அம்மா எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ரெஸ்ட்டே வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஆனா நான் வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட்லயே தான் இருப்பேன். அதிகமா வேலையே வந்து செய்றது கிடையாது. சீக்கிரமா வீட்ல இருக்கிற ஒர்க்க முடிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு எப்பயுமே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரையுமே வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான். மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமே ஏதாவது ஒர்க் இருந்தாலும் என்னோட பொண்ணுகிட்டயோ, பையன்கிட்டயோ, எங்க வீட்டுக்காரர்கிட்டயோ அந்த மாரி நான் வந்து சொல்லி வேலை வாங்கிக்குவேன். எனக்கு அந்த வேலை அப்படிங்கிறதுல வந்து வீட்டு வேலை அப்படிங்கிறதுல அதிகமான ஒரு நாட்டமே வந்து போனது கிடையாது. எனக்கு ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்டிச்சிங் மட்டும் தான் வந்து அப்படி தோணும். அதுவுமே வந்து ஒவ்வொரு சில டைம் வந்து இந்த மாரி சோம்பேறித்தனமா ஆயிரும். அப்படி அந்த மாரியெல்லாம் ஆகுறப்பலாம் நெறைய வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்றதுக்காக நெனச்சுப்பேன். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம இருக்கிற லைஃப் நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணும். அப்புறம் இன்னொரு வந்து இன்னும் நெறைய வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னென்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்றேன். ஏன்னா உங்களுக்கும் வந்து அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அ இந்த நமக்கு வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்த நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, அது நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளோட வாழ்க்கைய வந்து வாழலாம். ஒரு விஷயத்த பண்ணி நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா, மத்தவங்க சொல்றத கேட்டு தான் வந்து வாழ முடியும். இப்ப நீங்க ஒரு சின்ன தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, கஷ்டமோ, நஷ்டமோ அதில ஜெயிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதில நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா, ஆமா அத பண்றேன்னு போனேன், இத பண்றேன்னு போனேன், அப்புறம் ஒன்னேத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டிச்சிங் பழகுன புதுசுல அம் பழகுனேன், கிளாஸ் போறேன்ட்டு போனேன். அப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போறேன்னு போனேன். அப்புறம் டைப் ரைட்டிங் போனப்பயும் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து எதுவுமே வந்து கத்துக்கிட்டேன். இருந்தாலும் வந்து அந்த எக்ஸாம்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். இருந்தாலும் டைப் ரைட்டிங்லும் வந்து ஒண்ணும் அவ்வளோ அளவுக்கு நான் வந்து இது பண்ண கிடையாது. அதுக்கு போனேன். அதுவும் வந்து வேஸ்ட் ஆயி போச்சு. அப்புறம் ஆர்ஏ கிளாஸ் போறேன்னு போனேன். ஆர்ஏ கிளாஸ் வந்து போறப்ப அதுவுமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமே வந்து நான் அத போடல. கன்டினியூவா வந்து நான் போடவே இல்ல. போட்டா தான் நமக்கு வந்து போட தான் பிராக்டிஸ் ஆகும், இதாகும். அப்புறம் அதையும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு மாரி தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப பியூட்டிஷியனுக்கு வேற வந்து தனியா கேட்டுட்டு இருந்தேன் எங்க வீட்ல. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, "இருக்கிற வேலைய செய்றதுக்கே உனக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. இதுல என்னன்னா நீ பியூட்டிஷியன் வேற கத்துக்கிற அப்படின்னு சொல்ற" அப்படின்னாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு தொழில எடுத்தாலுமே, அதுல சக்சஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளோட இஷ்டத்துக்கு
இஷ்டத்துக்கு நம்ம வந்து அத நம்மளோட லைஃப்ப வந்து வாழ முடியும். இந்த மாரி நம்ம வந்து ஒண்ணு செஞ்சுட்டு பாதியில விட்டுட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேச்சா தான் இருக்கும். இப்போ வந்து பொதுவாவே நம்ம வீட்ல இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது. மத்தவங்க எல்லாருமே வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க இந்த மாரி தான் வந்து எதா இருந்தாலுமே பேசுவாங்க. சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பாத்தர வேண்டிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பணக்கார கடவுள் வந்து ஏழுமலையான் தான். அந்த ஏழுமலையான் வந்து ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணி வரையுமே தரிசனம் குடுக்குறாரு. அடுத்த நாள் வந்து காலையில 3 மணியிலிருந்தே தரிசனம் குடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு மொத்தமே வந்து அந்த 3 மணி நேரம் மட்டும் தான் ரெஸ்ட்டே. அப்ப அந்த பெரிய பணக்கார கடவுளா இருக்கிற கடவுளே வந்து அவ்ளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது, நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதா இருக்கும். அதையும் நீங்க கொஞ்சம் நெனச்சு பாருங்க. இதையெல்லாம் நெனச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயமா நெனச்சு, இது நமக்காவது வந்து இவ்ளோ வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நெறைய பேத்துக்கு நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க, எனக்கு வந்து எனக்கு தைக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஆர்டர் வந்து வர்றதில்ல அப்படின்னு வந்து சொல்றீங்க. எப்படி வந்து ஆர்டர்ஸ் பிக்கப் பண்றதுன்னு தெரியல. நான் இப்ப தான் பிகினரா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி, நான் அதிகமான பேருக்கு வந்து வேலை இல்ல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரீசனா இருக்கும். அப்ப நமக்கு வேலை இருந்தும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இப்படி சோம்பேறித்தனமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணும். அதனால உங்கள நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு, உங்களோட ஒர்க்க வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். என்ன நானே பூஸ்ட் பண்ணி பண்ணி தான் வந்து எல்லா வேலையுமே செஞ்சுக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. டைம மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.